சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வடிவேல் ஜோக்கு இருக்குங்க. போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரிங்க, வடிவேல் சொல்கிற மாதிரி சும்மா உட்காரதுன்னா அவ்வளோ கஷ்டமாக என்ன? கண்டிப்பாக கஷ்டங்க. ஏன்னா நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம மூளை சும்மாவே இருக்கிறதில்ல. அது ஏகப்பட்ட எண்ணங்களை அது பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம். இந்த எண்ணங்கள் நம்மளை கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்திட்டுருக்கோம். அப்படி இருக்கிறதுல நீங்களும் ஒருத்தர்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க, எண்ணங்களை பற்றி நம்ம விவாதிப்போம். நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. நைட்டு 2 மணிக்கு தூக்கம் வராமல் பிறண்டு படுத்துருக்கிறீங்களா? இல்லை பகல்லையே எதுவும் வேலை இல்லாமல் கொஞ்சம் நேரம் சும்மா இருந்திருக்கீங்களா? அப்போ நம்ம மனசு எப்படி இருக்கும்? ஒரு பரபரப்பான சந்தை போல் அது பாட்டில் எங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டுருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருப்போம். அது திடீர்னு ஞாபகம் வந்துட்டு நீ ரொம்ப தப்பானவன் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்கும். அடுத்த மாதமோ வருஷமோ ஏதோ ஒரு கடன் இருக்கும், அதை திடீர்னு ஞாபகப்படுத்தி விட்டுரும். நீ எதுக்கும் லாயக்கே இல்லை, நீ என்ன உனக்கு சம்பாதிக்கவே தெரில அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்ருக்கோம். ஆமாம், உன் வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு தேவையே இல்லாமல் கேள்வி கேட்டு நம்மளை பதட்டத்தில் உண்டாக்கும். இந்த மாதிரி அனுபவம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க நம்ம தான் தனியாக இருக்கோம், நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் இருக்குதுன்ட்டு. கோடிக்கணக்கான பேரில் நீங்களும் ஒருத்தவங்கங்க. யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் தனியாக இல்லை. ஒரே ஒரு கணம் கூட நான் எண்ணங்களால் பாதிக்கப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே மனுஷங்க இருப்பாங்களான்றது ரொம்ப சந்தேகங்க. சரி, இந்த எண்ணங்கள் எப்படி உருவாகுது? ஏன் நம்மளை இப்படிலாம் தொந்தரவு செய்யுது? கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? நம்ம மூளை ஒரு இயந்திரத்தை போல் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்குது, சரிங்களா? மூளையில் நடக்கிற ஒரு தன்னிச்சையான மின் வேதியியல் மாற்றம் தான் இந்த எண்ணம். இது ஒரு உயிரியல் நிகழ்வு. மூளையில் கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்குங்க. அது ஒன்றோடு ஒன்று பிணைந்து தகவல்களை பரிமாறிக்கொள்ளுது. ஒரு எண்ணன்றது உண்மையில் என்ன தெரியுங்களா? ஒரு குறிப்பிட்ட சினாப்டிக் பாதை வழியாக பாய்கின்ற ஒரு மின் தூண்டல் மட்டும்தான் எண்ணம், சரிங்களா? ஸோ கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்குது. அது ஒன்றுக்கு ஒன்று தகவல்களை பரிமாறும் பொழுது ஏதோ ஒரு மின் தூண்டல்கள் வருது. அந்த மின் தூண்டல்கள் தான் எண்ணம். சரி, இந்த எண்ணங்களை நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் நம்மளோட எண்ணங்கள் நிகழ்காலத்தில் இருக்காது. என்றைக்கோ நடந்த கடந்த கால விஷயத்தை பற்றி பேசும். இல்லைன்னா எதிர்காலத்தில் நடக்க போகிற ஏதோ ஒரு கவலையை திடீர்னு ஞாபகப்படுத்திட்டு எதையாவது ஒன்று நம்மளை கவலைப்பட வைக்கும். இது ஏன் இப்படி நடக்குது? ஏன் நம்ம சும்மா இருக்கும்போது இதில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமா? நம்ம சும்மா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மூளை டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்குக்கு போகுது. மூளைன்றது ஒரு எண்ணெய் தொழிற்சாலை மாதிரின்னு வச்சுக்கோங்க. தொழிற்சாலை சும்மா இருக்கும்போது இயங்காமல் எந்த வேலை இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் சுத்தம் பண்ணுற வேலை, பழசு பரட்டெல்லாம் தட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க. சும்மா இருக்கும்போது மூளை தானாகவே எண்ணங்களை உருவாக்கும். இது ஒரு ஆட்டோ பைலட் மாதிரி. இப்போ நம்ம கண்ட்ரோலில் இது இருக்கவே இருக்காதுங்க. இப்போ இதய துடிப்பை போயிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? 70 முறை தான் நீ துடிக்கணும், 60 முறை தான் துடிக்கணும், 90 முறை தான் துடிக்கணும் நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. செரிமானத்தை உங்களால் நிறுத்த முடியுமா? முடியாது. அதுபோல் உங்கள் மூளை ஒரு தானியங்கி எண்ண தொழிற்சாலை. அது பாட்டில் தன்னிச்சையாக எண்ணங்களை உருவாக்கிட்டுருக்கு, சரியா? இதில் போயிட்டு நான் நேர்மறை எண்ணங்களை மட்டும்தான் இதில் செட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. எதிர்மறையை உங்களால் டெலீட் பண்ணவும் முடியாது, நேர்மறையை உங்களால் உருவாக்கவும் முடியாது. சரி, இந்த எண்ணத்தை உருவாக்குறதுல 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம ஹிப்போ கேம்பஸ் நினைவு பிரிவு. அதுதான் கடந்த கால நிகழ்ச்சிகள் எல்லாம் ஞாபகப்படுத்துது. அடுத்து நம்ம உணர்ச்சி பிரிவு லிம்பிக் சிஸ்டம். அந்த எண்ணங்களுக்கு பயம், கோபம், அழுகைன்ட்டு எமோஷன்ஸ் கொடுக்குது. அடுத்து நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அமிக்டலா. இப்போ நீங்கள் எப்போயோ பார்த்த பாம்பு உங்களுக்கு இப்போ ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ பாம்புன்னு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடும், சரிங்களா? சரி, இந்த எண்ணங்கள் தன்னிச்சையாக இயங்குதுன்றீங்க, நமக்கும் அதுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லைன்றீங்க. அப்புறம் ஏங்க நம்மளை காயப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோம். இப்போ உங்கள் எண்ணங்களில் ஏதோ எப்போயோ நடந்த ஃபெயிலியர், அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு சினாப்சிஸ் வழியாக போயிட்டுருக்கு. அது பாட்டில் மின் தூண்டல் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த எண்ணத்தை உங்களோட பொருத்தி பார்த்துக்கிறீங்க. இது என்னுடைய எண்ணம், இது என்னுடைய ஃபெயிலியரு அப்படின்னு உங்களை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறனால அந்த எண்ணங்கள் வலுவாகி, அந்த சினாப்சிஸ் வலுவாகி மீண்டும் மீண்டும் உங்களை துன்புறுத்துது. இதை பெஸ்ட்டாக சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு பேய் படம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பேய் படத்தை ஜஸ்ட்டு ஒரு படம், அது பாட்டில் பேய் ஓடிட்டுருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குற வரைக்கும் அந்த பேய் உங்களை பெருசாக பயமுறுத்த போகிறதில்ல. இதே நீங்கள் அந்த பேயே நான் தான், அந்த பேய் என்ன தான் கொள்ள வருது இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது படமாக இருக்காது, அது உங்களை பயமுறுத்துகிற ஒரு விஷயமாக மாறும். இது தாங்க எண்ணத்துலேயே நடக்குது. மூளை அது டிஃபால்ட் மோடுக்கு போய் சும்மா இருக்கும்போது அது சுத்தம் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிகிட்ருக்கு. ஏதோ ஒரு சினாப்ஸில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதில் போய் உங்களை பொருத்தி பார்த்துக்கிறீங்க. ஸோ அமைதிக்கு 3 விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க.
முதல் விஷயம், வேடிக்கை பார்ப்பவனா மாறுங்க. சரியா? உங்கள் எண்ணங்களுக்கு நீங்கள் சாட்சியாக ஜஸ்ட்டு வேடிக்கை பாருங்கள். அதை எதிர்த்து போராடாதீங்க. இன்னொன்று, உங்கள் மொழியை மாற்றுங்கள். கவலையாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கவலைன்ற எண்ணம் ஓடிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொன்று, உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்க. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா? நம்ம ஆறு போல், ஆறு மேலே ஒரு இலை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பிடிக்கக்கூடாது. அது பாட்டில் போக விட்டால் அந்த இலை தன்னால் போயிடும். நம்ம ஒரு வானம் போல், மேகம் அது பாட்டில் போயிட்டு இருந்துக்கும். நீங்கள் மேகத்தை பிடிச்சி நிறுத்தவெல்லாம் முடியாது. நீங்கள் வானம் போல் தெளிவாக இருக்கணும். சரியா? உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றவும் உங்களால் முடியாது, எதிர்மறையாக டெலீட் பண்ணவும் முடியாது. ஏன்னா இது தன்னிச்சையான ஒரு நிகழ்வுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் பொறாமையோ பயமோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பயம்ன்ற எண்ணம் ஓடிட்டுருக்கு, எனக்கு பொறாமைன்ற எண்ணம் ஓடிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். கோபன்ற எண்ணம் ஓடிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். நான் கோபமாக இருக்கேன், நான் பயப்படுறேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்ற டயலாகை சொல்லாதீங்க. இந்த மாதிரி மொழியை மாற்றினீங்கன்னாலும் இந்த சினாப்சஸ் வலுவிழந்து அது பாட்டில் அது வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிங்க. இந்த 3வது ஸ்டெப்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு எமர்ஜென்சியான விஷயம் மாதிரி ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷம் முன்னாடி அந்த பாம்பு திடீர்னு நீங்கள் சும்மா இருக்கும்போது ஞாபகம் வந்துருச்சு. உடனே பாம்பு வந்தால் என்ன நடக்குமோ எல்லாமே அமிக்டலா தூண்டி விட்டு அப்படியே பதட்டத்தில் இருப்போம். அந்த டைமில் நீங்கள் ஆழ்ந்து 3 முறை நல்லா சுவாசிங்க. நீங்கள் சுவாசிக்க ஆரம்பித்தோடனே உங்கள் பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும். உடனே அது மனசு அமைதியாக போயிடும். சரிங்களா? ஸோ இந்த எண்ணம்ன்ற புயலை உங்களால் கண்டிப்பாக எதிர்த்து கடப்பாரை வச்சு தாக்கி எல்லாம் பண்ண முடியாது. ஸோ எண்ணங்களோட போராடினீங்கன்னா, கடப்பாரை வச்சு போராடினீங்கன்னா நீங்கள் தான் உடஞ்சி போவீங்க. இதே ஒரு மூங்கிலை போல் வளைஞ்சு கொடுங்க. ஒரு பார்வையாளனா ஜஸ்ட்டு படம் பார்க்குற மாதிரி பார்த்துங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வலிமை அடையாமல் அது பாட்டில் ஒரு மின் தூண்டலாக கடந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட மனம்ன்ற இந்த மேடையில் என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடாது. கவலை, சோகம், வீரம் எல்லாமே இருக்கும். உங்களோட வேலை என்ன தெரியுமா? அதை ஒரு படம் மாதிரி அமைதியாக பார்க்குறது மட்டும்தான். சரிங்களா? நீங்கள் வானமாக இருங்க, மேகத்தை கடந்து போக விடுங்க. அந்த மேகங்கள் தான் உங்களோட எண்ணம். அதை விட்டுட்டு நான் நேர்மறையாக மாற்றுறேன், எதிர்மறையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அமைதியாக வாழ வழி தேடுங்க. நன்றி.